அமெரிக்காவோட எண்ண ஓட்டங்கள பொறுத்து தான் பெரும்பாலும் உலகத்துல நடக்கக்கூடிய நெறைய யுத்தங்கள் ஆரம்பிக்கப்படும். இல்ல ஆரம்பிச்சு ஒரு முடிவ நோக்கி நகரும். இந்த மாரி இருக்கும்போது, அமெரிக்காவே நேரடியா தலையிடக்கூடிய யுத்தங்கள் இப்ப சமகாலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, உக்ரைன் யுத்தம். இன்னொன்னு இந்த பக்கம் காசால நடக்கிறது. காசால நடக்கக்கூடிய யுத்தம் அப்படியே ஸ்லைட்டா புதிய அதிபர் வரவும், ஈரான நோக்கி பாயுமோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லார் மத்தியிலயும் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா, அதுக்கான வலுவான ஆதாரங்களும் மேல வந்துகிட்டே இருக்கு. உதாரணமா டொனால்ட் ட்ரம்ப் சுடப்பட்ட நபரோட பல சோசியல் மீடியா அக்கவுண்டுகள பிரிச்சு மேயும்போது, அது ஈரான் தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் ஃபிளாஷ் ஆகுது. ஆனா, எந்த அளவுக்கு உண்மை, பொய்ங்கிறத தாண்டி, ஈரான், அமெரிக்காவோட நேரடி மோதல் இப்ப அதிகமா ஹெட்லைன்ஸ்குள்ள வர ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். டொனால்ட் ட்ரம்ப் வந்தா ஈரான நோக்கி அவரோட மொத்த பார்வையும் மாறும். எப்படி பைடன் வந்த உடனே ஈரான், சீனால பார்வைய பூரா அப்படியே யூ டர்ன் போட்டு உக்ரைன நோக்கி, அதாவது ரஷ்யாவ நோக்கி திருப்புனாரோ, அந்த மாரி இவரும் செய்வார் அப்படிங்கிறது எல்லார் மனசுலயும் உள்ள எண்ணம். அத மனுஷன் இன்னும் ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. கடந்த காலத்த நீங்களே பார்த்துக்கங்கடாங்கிற மாரி சவுண்ட் விட்டு கடந்து போயிடுறாரு. ஆனா, இத வலுவா இஸ்ரேல் இப்ப கையில பிடிச்சுக்கிச்சோ அப்படின்னு தோணுது. காரணம் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு இந்த யுத்தத்த நடத்துறது மூலியமா இதுவரையும் பெரிய அளவு ஒரு மைலேஜே இல்லாம தான் இருக்கு. யுத்தத்த ஒருவேளை வெற்றி பெற்றுட்டார் அப்புட்ன்னா, நிலைமை மாறுறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கதாநாயகனா திருப்பி மாறலாம். வில்லன் அந்தஸ்துல இருந்து கதாநாயகனா. ஆனா, யுத்தத்த வெற்றி பெறணும் அப்படின்னா, அது இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கு. ஒருவேளை அந்த யுத்தத்த விரிவுபடுத்தி லெபனான்லயோ, இல்ல இன்னும் கொஞ்சம் ஈரானோட ஹை வேல்யூ டார்கெட்டுகள சிதறடிச்சு, இந்த மாரி வெவ்வேறு வடிவத்துல விரிவுபடுத்தி, எப்படியாச்சும் ஒரு ஹீரோ அந்தஸ்த பிடிச்சிறணும் அப்படின்னு பெஞ்சமின் நெதன்யாகு துடிக்கக்கூடிய காலகட்டத்துல, பைடன் போய் ட்ரம்ப் வந்தார்ன்னா என்ன மாரி இருக்கும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புக்கும், நெதன்யாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கூடுதல். பைடன் மாரி கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த காலகட்டத்துல தான் ஈரான நோக்கி ஆக்ரோஷமா இஸ்ரேல் மறைமுகமா நகருதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. காரணம் இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து ஹவுதி இயக்கம் பெரிய அளவு தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்கார்கள். இஸ்ரேலுக்கு போற ஷிப்புகளாகட்டும், இல்ல சொந்தமான ஷிப்களாகட்டும், இப்படி ஒரு கணக்கு வழக்கே இல்லாம செங்கடல இன்னமும் ஒரு பதட்டமாமே வச்சிருக்கறக்கு ஒரே காரணம் ஹவுதி இயக்கம். அந்த ஹவுதி இயக்கம் சொல்லக்கூடியது காசால யுத்தத்த நிறுத்து அப்படின்னு. ஆனா இதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஹவுதி இயக்கம் இஸ்ரேலுக்குள்ள ஏவக்கூடிய ஆளில்லா விமானங்களோ, மிசைல்கள மட்டுமே உட்கார்ந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இஸ்ரேல், திடீர்னு முதல் தாட்டி ஏமனுக்குள்ள தாக்குதல் நடத்துது. இந்த தாக்குதல்னால இவர்களுக்கு எதாவது பெரிய அளவு திருப்பம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா, அங்க ரவுண்ட் த கிளாக் உட்கார்ந்து அமெரிக்க, பிரிட்டன் படைகள் தாக்குதல் நடத்தியே ஓஞ்சு போயிட்டாய்ங்க. எந்த பெரிய அளவு திருப்பங்களோ, தாறுமாறான மைலேஜோ, இல்ல அடக்கி வாசிப்போம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு ஹவுதி இயக்கம் முடிவெடுத்த மாரியே இதுநாள் வரை எந்த சம்பவமும் நடக்கல. அப்படி இருக்கும்போது, இஸ்ரேல் ஒரு தாக்குதல ஏமனுக்குள்ள நடத்துறது மூலியமா, இவர்கள் எடுக்காத மைலேஜ இஸ்ரேலால எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. போர்ட் பத்திக்கிட்டு எரியுது. ஆனா, அந்த போர்ட் ஒண்ணும் அமெரிக்கால இருக்கிற போர்ட்டோ, இல்ல சவுதியில இருக்கிற போர்ட்டோ கிடையாது. அப்படியே வரவு செலவு தாறுமாறா அத்துக்கிட்டு நடக்குது. அது இப்ப சரிஞ்சு போச்சு அப்படிங்கிறக்கு. அவர்களோட உள்கட்டமைப்பு சிதறி கிடக்கு, பத்தி எரியுது, அணைக்க போராடுறார்கள். இந்த மாரி தான் சொல்ல முடியுமே ஒழிய, பொருளாதாரம் ஸ்தம்பிச்சிருச்சு. இனிமே ஏமன் அரசாங்கம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரணும். இல்ல அத காப்பாத்துறக்கு ஏமன்ல உள்ள அரசாங்கம் பெரிய அளவுல செலவு பண்ணணும். அந்த கதையே அங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஒருவேளை நேரடியா அப்படியே போற யூ டர்ன் போட்டு ஈரானுக்குள்ள கொண்டு போயிட்டோம், அமெரிக்காவோட இணைந்து பயணிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம பதவிக்கு, நம்மளோட அந்தஸ்துக்கு உள்ளூர்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியே பத்த வச்சிடலான்னு பெஞ்சமின் நெதன்யாகு நினைச்சு செஞ்சிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. காரணம் காசா யுத்தமே இஸ்ரேல் தடுமாறுது. வெற்றி முகம், தோல்வி முகம்னு அங்க சொல்ல தேவையே இல்ல. அந்த யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கும். 3ஆம் உலக யுத்தத்திலிருந்து போர்க்களமா இருக்கக்கூடிய பகுதி. அதுல யாரு கூடயும் நிரந்தரமா பறக்க போறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது, இந்த பக்கம்
ஹிஸ்புல்லாவை நோக்கி வீரியங்கள் கூடிக்கிட்டே இருக்கு. ஹிஸ்புல்லாவை நோக்கி வீரியங்கள் கூடினாலும் ஒரு யுத்தத்தை தவிர்த்திடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும்போது, ஹவுதிகளை போய் ஏமன்ல கை வைக்கிறதுக்கு தேவையே இல்லை. இந்த காரணமாக தான் முதல் காரணமாக இருக்கும். 2வது காரணமும் இதே தான் இருக்கும். 2 காரணம் வந்துருச்சுன்னா 3வது அதே தான் இருக்கும். அவர் நினைச்ச மாதிரியே அடுத்த தாக்குதல் இவர்களும் ஒரு ஆளில்லா விமானத்தை மெயின் சிட்டிக்குள்ளேயே டார்கெட் பண்ணுறார்கள். அடுத்து போர்ட்டை நோக்கி மிசைல்களை லான்ச் பண்ணுறார்கள். ஒன்று நியூட்ரலைஸ்டு, ஒன்று வெடிச்ச சேதாரம், இப்படின்னு இஸ்ரேலோட பகை கூடிக்கிட்டே தான் இருக்குது. அது தாங்க முடியாமல் நெதன்யாஹூ அமெரிக்கா கிளம்பி போகிற அளவுக்கெல்லாம் மாறிப்போச்சு நிலமை. இப்போ இந்த சூழ்நிலை டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னதான் ஹிஸ்புல்லா ஆகட்டும், இல்லை ஹமாஸ் ஆகட்டும், ஹவுதி இயக்கங்களாகட்டும், எல்லாத்துக்கும் பேக் போன் அப்படிங்கிறது ஈரான் தான். அப்போ ஈரானை நோக்கி நகர்வோம் அப்படின்னு இவர் ப்ரெஷர் போடக்கூடிய காலகட்டம் ட்ரம்ப்பும் வந்து உட்காந்துட்டா, 2 நபர்களும் சேர்ந்து ஈரானோட ஆப்ரேஷன்களை ஜாஸ்திப்படுத்துவார்கள். அதில் இஸ்ரேல் கை ஓங்குச்சு அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாவுக்கு வில்லன்லேருந்து கதாநாயகன் ஆகக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் அந்த இடத்துல டெவலப் ஆகும். அந்த சந்தர்ப்பம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் டெவலப் ஆச்சு அப்படின்னா இவருக்கு ஒரு 50% தான் மைலேஜ் எடுக்க முடியும். ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியே அந்த சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டோம் அப்படின்னா, ட்ரம்ப்பும் வந்து இறங்கி அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹீரோ அந்தஸ்தை தடுக்கவே முடியாதுன்னு பெஞ்சமின் நெதன்யாவோட திட்டம் தான் இப்போ ஏமன்ல இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்கள். இதில் அவருக்கு வெற்றி கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமாங்கிறது அமெரிக்க எலெக்ஷனில் ட்ரம்ப் ஜெயிக்கணும். காரணம் பைடன் விலகினாரு அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு கூடுதலான மைலேஜ் தான். கமலா ஹாரிஸ் கிட்ட கூட நிற்க முடியாது அப்படிங்கிறதும் ட்ரம்ப்புக்கு கூடுதலான மைலேஜ் தான். ஆனால் அந்த அம்மா வந்து உட்கார்ந்தவும் எலெக்ஷனுக்கான ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுல டப்பு 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 டப்புன்னு ஒரு குரோத்தை கொடுத்துட்டார்கள். இது மட்டுமே ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. இப்போதைக்கு ஈக்குவல் இல்லை. இருந்தாலும் தேர்தல் எந்த நாட்டிலையும் அடித்து சொல்ல முடியாது. அதனால பெஞ்சமின் நெதன்யாவோட திட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அது வெற்றியை நோக்கி பயணிக்குதா அப்படின்னு கேட்டால் வெற்றியை நோக்கி பயணிக்குதுங்கிறது இன்னைக்கு சூழ்நிலை. ஆனால் அமெரிக்க எலெக்ஷன் மாறினாலோ இல்லை ட்ரம்ப்பு பொறுத்தவரை முழுசாக ஒரு விஷயத்த நம்ப முடியாது. திங்கட்கிழமை ஈரானை தாக்குவோம் பாரு, செவ்வாய்க்கிழமை ஈரானோட பேச்சுவார்த்தையும் பாரு, மீண்டும் புதன்கிழமை ஈரானை தாக்குவோம் பாரு. இந்த புயல்லையும் வெற்றி வந்தால் மட்டும்தான் நெதன்யாவோட திட்டம் முழுமையாக ஜெயிக்கும். மீண்டும் அவரோட செல்வாக்கு இஸ்ரேலுக்குள்ள படிப்படியாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கு கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து பார்க்கணும். அதுவரையும் நெதன்யாஹூ திட்டத்துக்கு எதிர் திட்டம் தீட்டக்கூடிய ஈரான், ஹிஸ்புல்லா, ஹவுதி, ஹமாஸ் போன்ற இயக்கங்கள், இந்த நாடுகளுக்கு பேக்கப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நகர்த்தக்கூடிய வீரியத்தை பொறுத்து இந்த திட்டம் முடியறக்குள்ள பெஞ்சமின் நெதன்யாஹூ ஒரு வழி ஆயிடுவாருங்கிறது யதார்த்தமான உண்மை.